அரசு இலவசமாக வழங்கிய இடத்தை ஆக்கிரமிப்பு செய்த குஜிலியம்பாறை காவல்துறை துணை ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அரை நிர்வாணத்தில் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளிக்க வந்த நபர்களால் பரபரப்பு ஏற்பட்டது. திண்டுக்கல் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட நந்தவனப்பட்டி காளியம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்தவர் கென்னடி. இவர் தனது உறவினர்களுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு மேல் சட்டை இல்லாமல் அரை நிர்வாணத்துடன் புகார் மனு வழங்குவதற்காக வந்தனர். அப்போது அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில், எங்களது தந்தை பொன்னனுக்கு தமிழக அரசு ஆதிதிராவிட நலத்துறையில் இருந்து இலவசமாக வீட்டுமனை வள்ளுவர் காலனியில் கொடுத்தனர். தொடர்ந்து நாங்கள் அந்த இடத்தை பராமரித்து வந்தோம். இந்நிலையில் எங்கள் இடத்தின் அருகில் குஜிலியம்பாறை காவல் நிலையத்தில் உதவி ஆய்வாளராக பணி செய்து வரும் சங்கர் என்பவர் தற்போது இடத்தை ஆக்கிரமிப்பு செய்து வேலியும் அமைத்துவிட்டார். இதனால் மனமுடைந்த கென்னடி என்கின்ற நான் கடந்த 8 மாதங்களாக மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அனைத்து அதிகாரிகளிடம் 45 முறை புகார் மனு வழங்கியுள்ளேன் என்றும் புகாரின் மீது அதிகாரிகள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் கூறினார். இன்னைக்கு ஒரு மனுவும் கொடுக்குறோம் கலெக்டர். இதோட கிட்டத்தட்ட ஒரு 45 மனு கொடுத்துருக்கேன். இது சம்பந்தமாக எல்லா ஆஃபீஸையும் ஏறி இறங்கியிருக்கிறேன். நான் குஜிலியம்பாறையில் இருக்கிற வேலை பார்க்குறாங்க. நந்தவனப்பட்டி வள்ளுவர் காலனியில் அவர் இருக்கிறார். சரிங்க சார், ரொம்ப நன்றி.